தம்பிக்கு 1 month கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? ஓகே, வீட்லயே சிம்பிளா ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், அதுவும் வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே மேக் பண்ணலாம்னு சொல்லி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த அரிசி, பருப்பு, ஆரஞ்சு அண்ட் மாதுளம்பழம் இதை வச்சு தான் இன்னைக்கான தீம் வந்து நான் செட் பண்ண போகிறேங்க. வீடு ஃபுல்லாக தேடியும் ஒரு பிளெயினான கிளாத்தே எனக்கு கிடைக்கவே இல்லை. இந்த சாரியில் தான் ஓரளவுக்கு இந்த பார்டரை தவிர இந்த நடு ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பிளெயினாக இருந்தது. ஸோ அதையே வந்து எடுத்து நல்லா நீட்டாக மடிச்சுட்டு கட்டிலில் வந்து போட்டாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பருப்பு வச்சு 0 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். ஸோ என்னோடய தீம் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஃபஸ்ட் மந்த் வந்து தம்பி போயிருக்கான் இல்லையா, அது மாதிரி தான் தீம் வந்து செட் பண்ணியிருந்தேன். ஸோ பருப்பு வச்சு ஃபஸ்ட்டு 0 வந்து வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து அரிசி வச்சு ஏணிப்படி மாதிரி நான் வந்து போட்டுக்கிட்டேங்க. நிறைய பேர் இது நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, நானும் அங்கே பார்த்து தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏணியெல்லாம் வரைஞ்சதுக்கப்புறமா சேம் அதே பருப்பு வச்சு 1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். ஸோ 0 to 1 அப்படிங்கிற மாதிரி தீம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இந்த ஏணிப்படிக்கு நடுவில் கேப் இருக்கு இல்லையா, அதை ஃபில் பண்ணுறதுக்காக ஆரஞ்சு பழத்தோட சொலை இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து தம்பியோட பாதம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் பின்னுமா, அதாவது மேலும் கீழுமா வந்து வச்சாச்சு, அப்படியே 2 பாதம் மாதிரி. அதுக்கப்புறமா பாதத்துக்கு விரல் வேணும் இல்லையா, அதுக்காக மாதுளம் பழத்தை என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து உரிச்சு தர சொல்லிட்டேன். ஸோ அந்த விதையை வந்து அப்படியே ஃபிங்கர்ஸ் மாதிரி 5 விதை வந்து ஒவ்வொரு பாதத்துக்குமே வச்சாச்சு. க்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே குழந்தையோட கால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, 0 to 1 ஏணிப்படி, அந்த படிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாதம் அப்படிங்கிற மாதிரி தீம் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. அண்ட் தம்பியோட அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ஆல்ரெடி தம்பியை வந்து நீட்டாக குளிக்க வச்சு தூங்க வச்சாச்சு. ஜஸ்ட் இந்த அவுட்ஃபிட்டை போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோ ஷூட்க்கு வந்து படுக்க வச்சாச்சு. ஸோ தூங்கிட்டு இருக்கும்போது 2-3 ஃபோட்டோஸ் நீட்டாக வந்து எங்களால் எடுக்க முடிஞ்சுங்க. ஓகே, முழிக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லி நாங்களும் எழுப்ப ட்ரை பண்ணுறோம். ஆள் எந்திரிக்கிற மாதிரியே இல்லை, எந்திரிச்ச உடனே அழுக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படி இப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த முழிச்சிருக்கும் போது 2 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். ஆக்சுவலி இந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாமே ஒரு மெமரிஸ்க்காக தாங்க. ஸோ சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருள், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோன் கேமரா வச்சு ஃபோட்டோஸ் எடுத்தாச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக நாங்கள் ஷேர் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்க்கு சந்தியா பழனி அஃபிஷியலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.